உண்மையான அன்பும் பாசமும் வைத்தாய், இப்பொழுது கைவிடப்பட்டாய். முழுமையான நம்பிக்கை வைத்தாய், இப்பொழுது துரோகிக்கப்பட்டு விட்டாய். நட்பு, உறவு, பாசம் என அத்தனை உறவுகளாலும் நீ ஏமாந்து விட்டாய். எது உண்மை, எது பொய், எது போலி, எது நிஜம் என தெரியாமல் கலங்கி போய்விட்டாய். என் தங்கமே, ஏன் என்னை சுற்றி எல்லாமே போலியாக இருக்கின்றது என்று வியந்து கேட்கின்றாய்? அடுத்தவர்களால் உனக்கு என்றும் நன்மை விளையாது என்று உனக்கு உணர்த்துவதற்காகவே அவர்களின் சுயரூபத்தை உனக்காக வெளிப்படுத்தினேன். ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாய். உன்னுடைய அன்பையும் அப்பாவி குணத்தையும் அவர்கள் அவர்களுக்காகவே பயன்படுத்தி கொண்டார்கள். உனது பொருளையும் நம்பிக்கையையும் நீ இழந்து விட்டாய். அவமானமும் பட்டாய். அந்த கெட்ட காலங்களையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டாம். அவைகளெல்லாம் உன்னை முட்களைப் போல குத்தி கொண்டிருந்தவை. காலங்கள் எல்லாம் மாறிவிட்டது என் தங்கமே. இனி உனக்கு எல்லாமே வசந்த காலமே. உனது கையை பிடித்து உன்னை தூக்கி நிறுத்துகிறேன். இந்த உலகத்தில் உனக்கான உண்மையான உறவு என்னை தவிர வேற யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. அதனால்தான் பொய்யான உறவுகள் அனைத்தையும் உன்னை விட்டு விலக்கி வைத்தேன். நீ சில உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். சில உறவுகளின் முகங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் இத்தனை காலம், இத்தனை நேரமாக உன்னை சுற்றி உள்ளவர்களின் போலி முகங்களை உனக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருந்தேன். என் தங்கமே, நீண்ட நடை, நீண்ட பாதை, அகலமான வழிகள் கண்டும் வழிகளில் என்ன நடக்கின்றது என்று அறியாமல் திசை மாறி போக அவசரம் கொண்ட கால்களும் அதனை ஆட்சி செய்யும் மனமும் என அத்தனை குழப்பங்களும் உன் வாழ்க்கையில் இருந்து என்பதை நீ உணர்கின்றாயா? நிச்சயம் நீ என்னுடன் நடக்கின்றாய். இருள் கொண்ட ஆழமான காட்டில் தைரியமுடையவர்களாக இருந்தாலும் மன தைரியம் தடுமாறும். இதுவே அவர்களுடன் ஒரு பெரிய துணை அவர்களுடன் பயணிக்கின்றது என்றால் உணர்ந்தாலே தைரியம் வந்துவிடும். அந்த காட்டை தாண்ட தைரியம் வந்துவிடும். உனக்காக நீ தேடும் காட்டின் பின்னே உனக்கான எதிர்மறை உன்னை சூழ வந்து கொண்டே இருக்கின்றது. ஏனப்பா, நீங்கள் என்னுடன் இருந்தும் கூட எனக்கு ஏன் இப்படி? அதுதானே உன்னுடைய கேள்வி. நீ எந்த அளவிற்கு உன்னை பலவீனம் என்று நினைக்கின்றாயோ அதைவிட அதிக பலம் கொண்டது உன்னுடைய ஆத்மா. அது அந்த ஆத்மாவிற்கு தெரியும். ஆனால் மாயை சூழ்ந்த இந்த மனம் கொண்ட தேகத்திற்கு அதிலிருக்கும் பலத்தை மறைத்து காட்டும் கண்ணாடி போல் ஒரு எதிர்மறை பிம்பம் உன்னை முன்னேற விடக்கூடாதென்று அது செய்யும் வேளையில்தான் இத்தனையும் நடக்கின்றது. முடியாது என்று பலவீனம் கொண்டு சொன்ன நீ இன்று உனக்கு எதிராக வரும் சூழ்நிலைகளை சமாளித்து கொண்டிருக்கின்றாய். அதிலிருந்து மெதுவாக விடுபட்டு ஒரு பக்குவ நிலையை அடைந்துள்ளாய் என்றால் அதை நான் உனக்கு புரிய வைத்த நிகழ்வுகளின் வெளிப்பாடே காரணம். உன்னுடைய வேகமும் தைரியமும் நம்பிக்கையும் அந்த அளவிற்கு உன்னுள் முயற்சி செய்யும் திறன் இருக்கின்றது. தராசு தட்டில் உன்னை நீயே கீழே பார்க்கின்றாய். நான் உன்னை மேலே நிற்க வைத்து பார்க்கின்றேன். எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, ஆனால் எனக்கென்று ஒரு நாள் என்னை உயர்த்த வரும் என்ற எண்ணம் என்னை வெற்றியடைய செய்யும். அந்த நாளை நீ எட்டிவிட்டாய் என் தங்கமே. இனி உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய கவனம் மட்டும் என் மேலே இருக்கட்டும். நான் உன்னை பார்த்து கொள்கிறேன். நிச்சயமாக உனக்கான நல்ல செய்திகள் உன்னை தேடி வரப்போகிறது. உன்னை வீழ்த்த நினைத்தவர்கள் முன் உன்னை நல்லபடியாக வாழ வைத்து அவர்களே வியக்கும்படி உன் அப்பா நான் செய்வேன். என் குழந்தையே, உன் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாக இரு. ஏன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொள்ள வேண்டும்? இத்தனை பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருக்கின்றன. உனக்காக உன்னை சுற்றி எதிர்ப்பான நிகழ்வுகள் நடக்கின்றது என்பதை
நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரச்சனைகளுக்கு நீ தெளிவான முடிவை காண முடியும். நான் பல முறை கூறியுள்ளேன், உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது என்று. இந்த விதியின் விளையாட்டை நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னுடைய கவலைகளும் கண்ணீரும் ஒரு முடிவுக்கு வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். இதை நீ கேட்டு முடிக்கும் நேரம் உன்னுடைய பிரச்சனைகளுக்கான முடிவை நீ கண்டுபிடித்து விடுவாய். ஒருவர் உனக்கு வேண்டிய உதவிகளை செய்கிறார் என்றால் முப்பிறவியில் அவர் உன்னிடம் உதவி பெற்றவராக இருப்பார். அந்த கடனை அடைக்கவே இந்த பிறவியில் அவர் உன்னிடம் அன்பாக இருக்கிறார். அதே போலத்தான் உன்னை யாரோ ஏமாற்றிவிட்டு சென்றாலோ, உன்னுடைய மனதை காயப்படுத்தி விட்டு சென்றாலோ, நீ செய்த கர்மாவை கழிக்கவே அவர்கள் இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள். எப்பொழுதோ யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ நீ செய்த நன்மை தீமைகளை இப்பொழுது நீ பெற்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கர்மாக்கள் கழிந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள், உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவருக்கும் கர்மா என்று ஒன்று இருக்கிறது. அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரும் மூலமாக அவர்களுக்கு அது நிச்சயம் திரும்பும். அங்கமே நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள், நீ உன் கர்ம வினைகளை கழிக்கும் காலகட்டத்தில் நீ யாரையும் தூற்றிவிடாதே. நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ தீர்க்கமாக நம்பு. யாரையும் ஒருபொழுதும் பழித்து விடாதே. அதன் மூலம் உன்னுடைய கர்மாவை நீ நீடித்து கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் பொழுதும் நீ கண்ணீர் சிந்தும் பொழுதும் உன்னுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகிவிடும். ஆனால் நீ மனமுடைந்து பழி சொற்களை வீசும் பொழுது, மற்றவர்களை தூற்றும் பொழுதும் உன்னுடைய கர்மாக்கள் நீடித்துவிடும். அவர்கள் செய்யும் செயலுக்கான தீமைகளை அவர்கள் என்றாவது ஒரு நாள் அனுபவித்து விடுவார்கள். கடவுள் கூட மனம் இறங்கி மன்னித்து விடுவார். ஆனால் கர்மா ஒரு நாளும் மன்னிக்காது. இப்பொழுதாவது தெரிந்து கொள், நீ சிரித்ததும் பழகியதும் சந்தித்ததும் இப்பொழுது அழுது கொண்டிருப்பதும் விதியின் விளையாட்டு மட்டுமே. உன்னுடைய துன்ப நாட்களும் வாழ்க்கையும் சுழற்சி காலம்தான். இப்பொழுது நீ துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமும் வர காத்திருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நான் உனக்கு கொடுக்கும் சோதனை என்று தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய்? நிச்சயமாக இல்லை. எந்த ஒரு தாய் தந்தையும் அவர்களது குழந்தைகளை நிச்சயம் கண்டிப்பார்களா அல்லது தண்டிப்பார்களா? தன் பிள்ளையை சோதிப்பார்களா? அப்படி இருக்க நான் மட்டும் எப்படி உன்னை தண்டிப்பேன்? என் தங்கமே, எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் சனி பகவானை போற்றி போற்றி. ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி.